போடுற பழக்கமே இல்லை சார். இவங்களோட பரம்பரை, இவங்களோட பல காலங்களா ஷூ இல்லாம பழக்கப்பட்டவங்க, இவங்க ஷூ போட மாட்டாங்க. அடுத்த ஒருத்தரை கொண்டு போய் விட்டாங்க, அவரும் அதே ரிப்போர்ட், சார் இவங்க கிட்ட ஷூ போடுற பழக்கம் இல்லை சார் இவங்களை. மூணாவது ஒரு நபரை கொண்டு போய் விட்டாங்களாம். அந்த நபர் அங்கிருந்து சொன்னாராம், சார் உடனடியாக ஒரு 10,000 ஜோடி ஷூஸ் அனுப்புங்க, பல வெரைட்டிஸ்ல. ஏன் அப்படின்னு கேட்டாங்களா, இங்க ஷூ போடுற பழக்கம் இல்லை சார், அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தினா எல்லாரும் ஷூ போடுவாங்க. ஒரே விஷயம்தான், பாக்குற ஆங்கிள். உங்க பர்ஸ் காலியா இருக்குதா, பர்ஸ் காலின்னு பார்க்காதீங்க, கர்த்தர் நிரப்புற நேரம் வந்துருச்சுன்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில வந்து தோல்வி வருதா, ஐயோ நான் முடிகிற நேரம்னு சொல்லாதீங்க, கர்த்தர் என்னை உயர்த்துகிற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க. அதுதான் நான் சொல்றேன், இந்த விசுவாச அறிக்கை. ஏன் தெரியுமா, இது வெறும் விசுவாச அறிக்கை இல்ல, அங்கே உண்டு, அந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தா அவங்க சொல்றேன், there is no end in God's hand, only bend. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. ஆண்டவரோட வாழ்க்கையில முடிவுங்கிறது கிடையாது. கர்த்தர் நினைச்சாருன்னா உங்களை எந்த இடத்துல இருந்தும் பெண்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவார். அவருக்கு ஒரு வழி